أشهد أن لا إله إلا الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக நம்ம உயிரை விட மேலானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேலெண்ணம் வைத்தவனாக, கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம உயிரை விட மேலானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நம்ம உயிரை விட மேலானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தலைவராக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம தலைவராக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது மட்டுமல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த செய்திகளை என்ன செய்ய வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சின்ன வயதில் இருந்தே இந்த செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தலைவராக இருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை சின்ன வயதில் இருந்தே பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்ம சமுதாயத்துடைய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு இந்த செய்தியை கட்டாயமாக்கி சொல்லியே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம தலைவராக இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம உயிரை விட மேலானவர்களாக இருக்கிறாங்க என்கிற இந்த செய்தியை நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சந்ததிகளுக்கும் அந்த செய்தியை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செய்தியை கட்டாயமாக சொல்லி கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டோம்னா, ஆண்களாக இருக்கக்கூடிய நமக்கு நபிகள் நாயகத்தை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய செய்திகளை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய மகத்துவங்களை பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா 5 நேர தொழுகைக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு நேர தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகத்தை பற்றி நினைவுபடுத்தப்படும். அதே மாதிரி பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய வார ஜுமாக்களில் ஆண்கள் வருகிறார்கள், ஆண்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. அந்த பெண்களுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. பெண்களுக்கு இந்த வாய்ப்பு நபிகள் நாயகத்தை பற்றிய அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு பெண்களுக்கு ரொம்ப கம்மியாக இருப்பதின் காரணத்தினால அல்லாஹுடைய தூதரை பற்றி அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தலைவராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தலைவர்னு சொன்ன உடனே சாதாரணமாக பள்ளிவாசலுடைய ஜமாத்துடைய தலைவர் சராசரியான தலைவராக நாம் எடை போட்டு விடக்கூடாது. நபிகள் நாயகம் நம்முடைய தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே சராசரியான தலைவராக நாம் என்ன செய்யக்கூடாது, நபிகள் நாயகத்தை பார்க்கக்கூடாது. முஹல்லா ஜமாத் இருக்குது, அந்த ஜமாத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவர் மாதிரி நபிகள் நாயகம் போல் தெரிகிறது, அப்படி புரியக்கூடாது. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய உம்மத்துகளில் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது, நிறைய ஜமாத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த தலைவர் மாதிரி நபிகள் நாயகம் போல் தெரிகிறது, அப்படி கிடையாது. அதே மாதிரி அரசியல் கட்சி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அரசியல் கட்சின்னு இருக்க தானே செய்கிறாங்க. தலைவருக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லி போட்டு கோஷம் போடத்தானே செய்கிறாங்க. அப்போ அரசியலில் இருக்கக்கூடிய தலைவரை மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது நபிகள் நாயகத்தை. குடும்பத் தலைவர்னு சொல்லி போட்டு வீட்டுகளில் இருக்கிறாங்களா இல்லையா? குடும்பத் தலைவர் என்பதாக ஃபேமிலி கார்டில் அவருடைய ஃபோட்டோ தான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ குடும்பத் தலைவர்னு சொல்லி போட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்திற்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, இதே மாதிரி தான் நபிகள் நாயகம், அப்படி புரிஞ்சிடக்கூடாது. கோத்திர தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு தலைவர் இருப்பாங்க, இதே மாதிரி தான் நபிகள் நாயகம், அப்படி புரிஞ்சிடக்கூடாது. இவங்க எல்லா தலைவர்களும் சராசரியான தலைவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்ட ரீதியான தலைவர்கள், அதை புரிஞ்சுக்கிடணும். இங்கே பிரச்சனை அதுதான். இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சராசரியான தலைவர்களாக நபிகள் நாயகத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரியான தலைவர் கிடையாது. ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, வழிகாட்டினாங்க, போனாங்க, அப்படி சொல்லிவிட்டு சராசரியான தலைவர் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்ட ரீதியான தலைவர். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிதான் நமக்கு சொல்லி தருகிறார். எப்படி சொல்லி தருகிறான்? வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ர் தொழுகையில் அலிஃப் லாம் மீம் சஜ்தா ஓதுகிறோம் தானே. அந்த சூறாவிற்கு அடுத்த சூறா என்ன சூறா? சூரத்துல் அஹ்ஸாப். அந்த சூறாவினுடைய 6வது வசனத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி நமக்கு என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான். எப்படி அடையாளப்படுத்துகிறான்? உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் சட்ட ரீதியான தலைவர் என்பதாக என்ன செய்கிறான்? அடையாளப்படுத்துகிறான். அந்த தூதரோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த தூதருக்கும் உங்களுக்கு மத்தியில் உண்டான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளிவு மறைவா சொல்லல. ஒளிவு மறைவாட்டு என்ன செய்யல அல்லாஹ் சொல்லல. மூடலாட்டு அல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வெட்ட வெளிச்சன பளீரன்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்நபியு, இதோ இருக்கிறாரே இந்த இறை தூதர். அந்நபியுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மத்தியில் இறை தூதராக அனுப்பப்பட்ட இந்த தீர்க்கதரிசி இருக்கிறாங்களே, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூலாக அனுப்பப்பட்ட இந்த நபி இருக்கிறாங்களே, இந்த நபி அந்நபியு, இந்த நபி அவுலா பில் முஃமினீன, மூமின்களுக்கு மேலானவர்களாக இருக்கிறார்கள். எதை விட மேலானவர்களாக இருக்கிறாங்க? மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களின் உயிரை விட மேலானவர்களாக இந்த நபி இருக்கிறார்கள் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னதுமா? இதோ இருக்கிறாரே இந்த நபி, இந்த நபி மூமின்களிடத்தில் எப்படி இருக்கிறாங்க? அவுலா பில் முஃமினீன, மூமின்களுக்கு மிக்க மேலானவர்களாக இருக்கிறார்கள். எதை விட? மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களின் உயிரை விட மிக்க மேலானவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இறை தூதர் இருக்கிறார்கள் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் இறங்கின உடனே, அதாவது இந்த வசனம் எதுக்கு இறங்கிச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மூமின்களுடைய உயிரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி போட்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 6வது வசனத்தை சொல்றான் பாருங்க. இந்த வசனம் எதுக்கு இறங்கிச்சு? இந்த வசனத்தை இறக்கி வைப்பதற்குண்டான காரணம் என்ன? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபித்தோழர்களிலேயே ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எண்ணெய் தவிர்த்து போட்டு, எண்ணெயை விட்டுருங்க, எண்ணெயை தவிர்த்து போட்டு மற்றபடி இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்குதோ இவைகள் அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன். எண்ணெயை மட்டும் விட்டுருங்க, எண்ணெயை மட்டும் விட்டு போட்டு இந்த உலகத்தில் வந்து என்னமெல்லாம் எனக்கு இருக்குது? வீடு வாசல் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, சொத்து சோகம் இருக்குது, இவைகள் அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் விரும்புகிறேன் என்பதாக உமரே ஃபாரூக் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டு சொல்கிறாங்க, உமர், உன்னையை விட நீ என்னை நேசிக்க வேண்டும். நீ என்ன சொன்ன? உன்னையை தவிர்த்து போட்டு மற்ற எல்லாவற்றையும் விட என்னை நீ நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சொன்ன தெரியுமா? அது தப்பு, அது ஈமானுடைய அடையாளம் கிடையாது. மாறாக மற்ற எல்லாவற்றையும் விட நீ என்னை நேசிக்க வேண்டும், உன்னுடைய உயிரை விட என்னை நீ நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுறாங்க? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மெசேஜை கொடுக்குறாங்க. மெசேஜை கொடுத்த உடனே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்போ தான் உஷார் ஆகுறாங்க. எப்படி உஷார் ஆகுறாங்க? அப்போ நம்ம உயிரை விட நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் போல் தெரியுது, நம்மளுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம விரும்பணும் போல் தெரிகிறது என்பதாக சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க? தன்னுடைய முடிவை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே, எல்லாவற்றையும் விட உங்களை நான் விரும்புகிறேன், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலா சொல்கிறாங்க, ஃபகத் இஸ்தக்மல அல் ஈமானு, இப்போ தான் உன்னுடைய ஈமானே பரிபூர்ணமாக ஆகியிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்கம்மா. அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகத்தை நம்மளுடைய உயிரை விட மேலாக நேசிப்பது ஈமானுடைய அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிடணும். இந்த அடிப்படையை புரியவில்லை வச்சுக்கிட்டுங்களேன், அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து சும்மா அப்படியே மேம்போக்காக பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். எந்த அடிப்படையை? தொழுகிறோம், ஈமானுடைய அடிப்படை. ஏழை பாலைகளுக்கு வந்து எடுத்து கொடுக்கிறோம், ஈமானுடைய அடிப்படை. நோன்பு வைக்கிறோம், ஈமானுடைய அடிப்படை. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்கிறோம். மனித உரிமைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இரத்த உறவுகளோடு இணக்கமாக வாழுகிறோம், அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழுகிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய எல்லா உரிமைகளையும் சரியான முறையில் நடந்து கொள்கிறான், மனித உரிமைகளில் சரியான முறையில் கவனமாக நடந்து கொள்கிறான். அதே சமயத்தில் நபிகள் நாயகத்தை நான் பிரியப்பட மாட்டேன், என்னுடைய உயிரை விட மேலாக நபிகள் நாயகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னான்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஈமான் இல்லை என்று அர்த்தம். அதைத்தான் ரசூல் சல்லல்லாஹு சொல்லுங்க. எப்படி சொல்கிறாங்க? உமர், ஃபகத் இஸ்தக்மல அல் ஈமானு, உன்னுடைய உயிரை விட மேலாக நீ என்ன மதிச்சேன்னு சொன்ன பேரு, இப்போன்னா உன்னுடைய ஈமானே பரிபூர்ணமாயிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகத்தை நம்முடைய உயிரை விட மேலாக என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அதாவது வந்து திருமறை குர்ஆன்ல சூரா அத்-தௌபா இருக்குது இல்லையா, அந்த சூரத்து தௌபாவினுடைய ஒரு வசனத்தில் இந்த செய்தியை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லித்தாராம் பாருங்க. இந்த வசனத்தில் அல்லாஹு நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லி தருகிறானோ அந்த செய்திகளை ஃபுல்லாக உள்வாங்குங்க. உள்வாங்கிட்டு நபிகள் நாயகத்தோடு என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, நபிகள் நாயகத்திற்கும் எனக்கு மத்தியில் உண்டான தொடர்பு எப்படி இருக்கிறது, நபிகள் நாயகத்தை என்னுடைய உள்ளத்தில் நான் எப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்பதை இந்த ஒரு வசனம் இருக்குது பாருங்க, இந்த ஒரு வசனத்தினுடைய மொழியாக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் நம்மளை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு வசனம்தான் சஹாபா பெருமக்களை வந்து அப்படியே வார்த்து எடுத்தது. எந்த வசனம்? நபிகள் நாயகத்தோடு நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு வசனம்தான் நபித்தோழர்களை எப்படி வென்றெடுத்தது. நபிகள் நாயகத்தை நீங்கள் உங்கள் உயிரை விட நேசிக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையில் வென்றெடுத்தது. என்ன வசனம்? குல், நபியே
எந்த மக்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். மக்காவிலேயும் மக்களை சந்திக்கிறீங்க, மதீனாவிலேயும் மக்களை சந்திக்கிறீங்க. உங்களுடைய மஜ்லிஸ்ல நபித்தோழர்கள் என்பதாக சொல்லி சஹாபா பெருமக்கள், மூத்த பெருங்குடி மக்கள் எல்லாம் அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. அன்னைக்கு ஈமான் கொண்ட சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. அந்த மக்களிடத்திலே நீ சொல்ல வேண்டும், இஸ்லாம் என்கிற வட்டத்துக்குள்ளால நானும் முஸ்லீமே, இஸ்லாம் என்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ளால நானும் மூமீனு என்று வந்துவிட்டால் இந்த வசனத்தை நபியே அந்த மக்களிடத்திலே ஓதி காண்பிக்க வேண்டும், படித்து காண்பிக்க வேண்டும். ஓதி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னோம்னா அது கிராத்தின் போயிடும். இன்னைக்கு பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. எங்க பிரச்சனை இருக்குது? தொழுகையில திருமறை குர்ஆனை நாம ஓதுகிறோம் பாருங்க, அதுக்காகத்தான் உயிரோட்டம் உள்ள தொழுகை நம்மள்ட்ட கிடைக்க மாட்டேங்குது. ஓதுதல் என்பது மந்திரம் ஓதுவார்கள். எங்க ஓதுதல் என்பது எங்க நடக்கும்? புரோகிதர்கள் உட்கார்ந்து ஓதுகிறார்கள் பாருங்க, அது புரோகித தன்மை. இந்த சமுதாயத்தில் திருமறை குர்ஆன் ஓதப்பட்டதின் காரணத்தினால்தான் இதே மாதிரியான வசனங்கள் நம்ம மண்டையில ஏறல்ல. திருமறை குர்ஆன் இந்த சமுதாயத்தில் ஓதப்பட்டதின் காரணத்தினால் புரோகிதர்கள் எப்படி ஓதுவார்களோ, மார்க்க புரோகிதர்கள் எப்படி அவங்க வேதங்களை ஓதுவார்களோ, அப்படி ஓதியதின் காரணத்தினால்தான் இதே மாதிரியான வசனங்கள் நம்ம மனதில் பதியவில்லை, கடந்து போய்கொண்டே போயிருக்கிறோம். அப்போ நீங்க எந்த நபித்தோழர்களை சந்திக்கிறீர்களோ, எந்த மக்களை சந்திக்கிறீர்களோ, அந்த மக்களிடத்திலே நபியே குல், நீர் படித்து காண்பியும், சொல்லும். என்ன சொல்லணும்? இன்கான ஆபாவுக்கும். அல்லாஹ் எப்படி பட்டியல் போடுறான் பாருங்க. நபிகள் நாயகத்தை நம்ம உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எதையெல்லாம் பட்டியல் போடுறான் பாருங்க. இந்த பட்டியல் அனைத்தையும் விட நபிகள் நாயகத்தை விரும்ப வேண்டும். இந்த பட்டியல் அனைத்தையும் விட நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதத்தில் நான் ஒரு மாத காலம் மௌலூது ஓதுன உடனே நபிகள் நாயகத்தை நேசித்து விட்டோம் சொல்றோம் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நபிகள் நாயகத்தை ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சு புகழ்ந்து பாடின உடனே நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் சொல்றோம் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. தெருகோடியில ஒரு பெரிய சட்டியில நெய்ச்சோரை ஆக்கி போட்டு சாப்பிட்டு போட்டு நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசித்து விட்டோம் என்று சொல்றோம் பாருங்க. இது நேசிப்பே கிடையாது. எது நேசிக்கிறது? இந்த வசனத்தில் அப்படியே பட்டியல் போடுறான் பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க, வாப்பா அம்மா, இந்த பெற்றோர்கள். அபுனாவுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த உங்க பிள்ளைங்க. ஒன்று உங்களுடைய பெற்றோர்கள் வாப்பா அம்மா, இன்னும் ஒன்று என்னது? அபுனாவுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய சந்ததிகள் இருப்பாங்கள, பார்த்து பார்த்து வளர்த்து வச்சிருப்பீங்கள. என் புள்ள நாளைக்கு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பூமியில உயர்ந்த கல்வி, என்ன கல்வி இருக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த பிள்ளை அந்த உயர்ந்த கல்விக்கு நீங்க அனுப்பி வச்சீங்கள. நாளைக்கு என் பிள்ளையினுடைய நிழல்ல தான் நான் ஒதுங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிள்ளைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நீங்க செய்து கொடுத்தீங்கள. அந்த உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைங்க. இஹ்வானுக்கும், உங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகள். உங்க கூட பிறந்த அண்ணன் நபி இருக்கிறாங்க இல்லையா, உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா. இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள். அஸ்வாஜுக்கும், உங்களுடைய ஃபேமிலி பார்ட்னர்னு சொல்லி போட்டு மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, இந்த மனைவிமார்கள். மனைவிமார்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய கணவன்மார்கள், இல்லை என்றால் உங்களுடைய மனைவிமார்கள் இவர்கள். அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, இரத்த உறவுகள், நெருங்கிய இரத்த உறவுன்னு சொல்லியிருப்போமே, கல்யாண கரெக்டாக கொண்டு போய் வச்சு கூப்பிடுவோமே, இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள், இவங்கெல்லாம் எனக்கு இரத்த பந்தங்கள், இவங்க என்னுடைய நெருக்கமானவர்கள் என்பதாக சொல்லி அஷீரத்துக்கும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், சின்ன வாப்பா, பெரிய வாப்பா, மாமா, மாமி, சின்னம்மா, பெரியம்மா, இப்படி இருக்கிறாங்க இல்லையா, இந்த நெருங்கிய உறவினர்கள். அம்வாலு நிக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேமித்து வைத்த உங்களுடைய பொருளாதாரங்கள். இக்தரஃப்துமூஹா, அந்த பொருளாதாரத்தை தானே நீங்கள் பார்த்து பார்த்து சேமித்தீர்கள். இந்த பொருளாதாரம் எனக்கு இன்னைக்கு உதவும், இந்த பொருளாதாரம் எனக்கு நாளைக்கு உதவும்,
இந்த பொருளாதாரம் என்னுடைய வயோதிக காலத்தில் உதவும் என்பதாக சொல்லி அம்வாலு நெக்கு தரஃப்து மூஹா, நீங்கள் சேமித்து வைத்த உங்களுடைய பொருளாதாரங்கள், திஜாரத்துன் தஹ்ஷவுன கசாதஹா, நீங்கள் பார்த்து பார்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், அது எதாட்டும் இருந்துட்டு போட்டோம். நாம் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அது சாதாரணமாக இருக்கக்கூடிய பெட்டி கடையாட்டு இருந்துட்டு போட்டோம், அல்லது ஒரு பெரிய மாலாட்டு இருந்துட்டு போட்டோம், ஹைபர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்களே, எல்லாம் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டுன்னு வச்சிருக்கிறாங்களே, அவ்வளோ பெரிய பெரிய மாலாட்டு இருந்துட்டு போட்டோம். ஒத்திஜாரத்துன் தஹ்ஷவுன கசாதஹா, எந்த வியாபாரம் நஷ்டத்தை உண்டாக்கும் என்று பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், எந்த வியாபாரம் நழுவிவிடும், எந்த வியாபாரம் அழிந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம். மசாக்கின தர்லௌனஹா, நீங்கள் பார்த்து பார்த்து கட்டிய உங்களுடைய வீடு வாசல்கள், என்னத்தெல்லாம் அல்ல பட்டியல் போடுறேன், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைங்கள், உங்களுடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், உங்களுடைய இரத்த உறவுகள், எதில் நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று சேமித்து வைத்தீர்களோ அந்த பொருளாதாரங்கள், எதில் அழிவு வந்துவிடக்கூடாது என்று பார்க்கிறீர்களோ அந்த வியாபாரங்கள், இவைகள் அனைத்தும் அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பசு, இவைகள் அனைத்தும் உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால், எவைகள் அனைத்தும் அல்ல பட்டியல் போட்டான, இவைகள் அனைத்தும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால், எதை விட, மினல்லாஹி, அல்லாஹுவை விட விருப்பமானதாக இருந்தால். உனக்கு உன்னுடைய வியாபாரம் வேணுமா, அல்லாஹு வேணுமா? எனக்கு வியாபாரம் தாங்க வேணும், விரும்புனேன்னு வச்சுக்க. உனக்கு உன்னுடைய மனைவி மக்கள் வேணுமா, நபிகள் நாயகம் வேணுமா? எனக்கு மனைவி மக்கள் தாங்க வேணும்னு சொல்லிவிட்டு விரும்பணும்னு வச்சுக்கிடுங்க. உன்னுடைய வீடு வாசல் வேணுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் வேணுமா? எனக்கு வீடு வாசல் தான். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எங்க வரக்கூடாது? அல்லாஹு, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வந்து ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, யுத்த களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவைகளை விட, அல்லாஹுவை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்விற்காக வேண்டி போரிடக்கூடிய அந்த போராட்டங்களை விட இவைகளை நீ விரும்பினால் ஃபதரப்பசு, எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரு, அல்லாஹ்வுடைய புடி வரும் என்பதை, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப என்ன புரிய வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எப்படி இருக்கிறாங்க? நம்ம உயிரை விட மேலானவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறாங்க? நம்ம உயிரை விட மேலானவர்களாக என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை சொன்னோம்னா இந்த இடத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். அது என்ன நிகழ்ச்சி? இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இருக்குது பாருங்க. அந்த 2ஆம் ஆண்டில் பத்ர் யுத்தம் இங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் என்ன செய்கிறது? நடக்கிறது. அந்த யுத்தம் வந்து சாதாரண யுத்தம் கிடையாது. இறை நிராகரிப்புக்கும் இறை நம்பிக்கைக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தம். அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்ட சொற்பமான சஹாபா பெருமக்கள் யுத்தகலத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த பூமிக்கு மேலால இருக்க வைக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்க்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. நபித்தோழர்கள் சொற்பமாக இருக்கிறாங்க. இறை நிராகரிப்பாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எப்போ நடக்குது இந்த பத்ர் யுத்தம்? ஹிஜ்ரி 2ல் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய முடிவு முஸ்லீம்களுக்கு எப்படி முடிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, மிகப்பெரிய வெற்றியாக என்ன செய்கிறாங்க? முஸ்லீம்கள் பத்ரை என்ன செய்கிறார்கள்? வெற்றி கொள்கிறார்கள். சாதாரண வெற்றி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபா பெருமக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வானவர்களை இறக்கி வைத்து என்ன செய்கிறான்? ஒரு மிகப்பெரிய பேருதவி செய்கிறான். பத்ர் போர் முஸ்லீம்களுக்கு வெற்றியாக என்ன செய்கிறது? அமைகிறது. அந்த போரினுடைய கடைசி முடிவு எப்படி முடிகிறது? மக்காவுல இருந்து படையை திரட்டி வந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களில் 70 பேர்கள் கைதிகளாக என்ன செய்யப்படுகிறார்கள்? பிடிக்கப்படுகிறார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டோம்னா 70 கைதிகளையும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிற்கு என்ன செய்கிறாங்க? கூப்பிட்டுட்டு வராங்க. மதீனாவிற்கு கூப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த 70 கைதிகளையும் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் இருக்குத, அந்த மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசலில் தூண்களில் என்ன செய்யப்படுகிறார்கள்? கட்டி போடப்படுகிறார்கள்.
கட்டி போடப்பட்டோம்னா அங்கே ஒரு நிகழ்ச்சி என்ன செய்கிறது, நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி? முஸ்அப் இப்னு உமைர் என்கிற ஒரு நபித்தோழர், மாஷா அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்ட நபித்தோழர்களில் அதிகமாக பேசப்பட வேண்டிய நபித்தோழர்களில் முஸ்அப் இப்னு உமைரும் ஒரு நபித்தோழர். முஸ்அப் இப்னு உமைர் என்கிற நபித்தோழர் சாதாரண நபித்தோழர் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதீனாவில் கொண்டு போய் பரப்புவதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் இருக்கிறாங்க நபியாக. அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் என்ன செய்கிறாங்க? ஏகத்துவ பிரச்சாரத்தை என்ன செய்கிறாங்க? பண்ணுறாங்க. ஆனால் மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது. மதீனாவில் இஸ்லாத்தை பற்றி பேசியவர்கள் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் என்ற நபித்தோழர். சாதாரண நபித்தோழர் கிடையாது. இறை நிராகரிப்பில் இருக்கும் பொழுது பெரும் செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருடைய சொத்துக்கும் அவருடைய சுகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மதிப்பு மக்காவாசிகள் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சொத்து இருக்குது பாருங்க, அவ்வளோ பெரிய கோடீஸ்வராட்ட என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அத்தர் போடுவாங்க. பொதுவாகவே இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அரபுலகத்தில் இருக்கக்கூடிய அரபிகள் அத்தரை என்ன செய்வாங்க? நல்ல விரும்புவாங்க. அன்னைக்கு உள்ள மக்கள் அதை விட கடுமையாக என்ன செய்தாங்க? விரும்பினாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குஃப்ரில் இருக்கும் பொழுது, இறை நிராகரிப்பில் இருக்கும் பொழுது அவங்க அத்தரை தடவிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். முஸ்அப் இப்னு உமைர் வந்து கொண்டு இருக்கிறார் என்று இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்வாங்க? அந்த அத்தர் மனத்தை பார்த்து முஸ்அப் இப்னு உமைர் வருகிறார் என்பதாக புரிந்து கொள்வார்கள். முஸ்அப் இப்னு உமைர் என்ன ஆடை உடுக்கிறார்கள் என்பதை மக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தர். அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அத்தாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க? வீட்டை விட்டு வெளியில் போடான்னு துரத்தி விட்டுறாங்க. முஹம்மது நீ ஏற்றுக்கொண்டியா, இஸ்லாமிய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டியா என்பதாக சொல்லி முஸ்அப் இப்னு உமைரை என்ன பண்ணுறாங்க? வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுறாங்க? முஸ்அப் இப்னு உமைர் அவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, இன்னைக்கு பரம ஏழையாக மாறிட்டாங்க. காரணம் என்ன? என்னையும் இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஏழ்மையில சிக்கிக் கொண்டார்கள் என்பதாக எண்ணி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? முஸ்அப் இப்னு உமைரை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ஊருக்கு ஒரு ஊரை திருத்த வேண்டும் என்றால் இறை தூதர்கள் என்ன செய்யணும்? போகணும். ஈராக்கில் பிறந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிரியாவை திருத்துவதற்காண்டி என்ன செய்தாங்க? போனாங்க. லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சத்தூன் எங்கக்கூடிய ஒரு கிராமத்தை திருத்துவதற்காண்டி லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போனாங்க. ஒரு ஊரை திருத்த வேண்டும் என்றால், ஒரு இடத்தை திருத்த வேண்டும் என்றால் ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு போக வேண்டும், அந்த ஊருக்கு போக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் இருக்கும் பொழுதே முஸ்அப் இப்னு உமைரை என்ன செய்றாங்க? கூப்பிட்டு சொல்றாங்க, நீ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போப்பா அப்படின்னு சொல்றாங்க. மதீனாவிற்கு முஸ்அப் இப்னு உமைர் வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வெளியே வருகிற பொழுது வெறும் கையாக வந்தாங்க. மதீனாவுக்குள்ளால நுழைகிற பொழுது ஒரு பெரும் தளபதியாக என்ன செய்தாங்க? நுழைஞ்சாங்க. காரணம் என்ன? முஸ்அப் இப்னு உமைர் இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்தை மதீனாவில் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாரியான மக்களை என்ன செய்றாங்க? முஸ்லீமாக மாற்றி வைக்கிறாங்க. அப்படி ஒரு தலை சிறந்த ஒரு நபித்தோழர் தான் யாரு? முஸ்அப் இப்னு உமைர். 70 கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்க பாருங்க. பத்ர் யுத்தத்திற்கு பிறகு அந்த 70 கைதிகளில் ஒரு கைதி யாரு? முஸ்அப் இப்னு உமைரினுடைய தம்பி. முஸ்அப் இப்னு உமைரினுடைய தம்பியை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல என்ன செய்றாங்க? கட்டி போடுறாங்க. தூரத்தில் இருந்து முஸ்அப் இப்னு உமைர் என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. நம்ம தம்பி கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறான், நம்ம தம்பியை ஒரு தூண்ல ஒரு நபித்தோழர் கட்டி போடுகிறார் என்பதை பார்த்து விட்டு வேகமாக வருகிறார்கள். வந்த உடனே தம்பிக்காரர் நினைக்கிறாரு, நம்ம கையை கட்டி போடுறத பார்த்த உடனே அண்ணன் வேகமாட்டு வாராரு, நமக்கு தோதுவாக பேசுவார் என்பதாக தம்பி நினைத்து கொண்டிருக்கிறார். கைதியாக பிடிக்கப்பட்ட தம்பி நினைத்து கொண்டிருக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் பக்கத்தில் வந்த உடனே அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, தோழரே இவர் என்னுடைய தம்பி, இவரை நீங்கள் கட்டி போட போறீங்க, கட்டி போடுறத நல்ல இறுக்கமாக கட்டி போடுங்க. நீங்கள் எப்படி கட்டி போடணும்? நல்ல இறுக்கமாட்டு கட்டி போடுங்க என்பதாக முஸ்அப் இப்னு உமைர் என்ன செய்றாங்க? அந்த நபித்தோழர்கிட்ட சொல்கிறாங்க. தம்பிக்காரு பார்க்குறாரு, என்னடா அண்ணன் இது, என்னையை கட்டி போடுறதை பார்த்த உடனே வேகமாட்டு வந்ததை பார்த்தோம்னா என்னை நீ காப்பாற்றுவேன்னு நினச்ச,
என்னையை இருக்க மாட்டு கெட்டி போட சொல்றிய, என்ன காரணம் அப்படின்னு போட்டு சொல்றாங்க. முஸஅப் இப்னு உமைர் அந்த நபி தோழர்கிட்ட சொல்றாங்க, நீ நல்ல இருக்க மாட்டு கெட்டி போட்டேன்னு வச்சுக்க, இவங்க அம்மா மக்காவிலேயே கோடீஸ்வரியாக இருக்கிறாங்க, இவரை நல்ல இறுக்கமா கெட்டி போட்டோம்னா பணையத்தொகை என்பதாக சொல்லி நிறைய பைசாக்கள் என்ன செய்யலாம், வாங்கலாம், கெட்டி போடுன்னு சொல்றாங்க. அவர் திரும்பவும் கேட்கிறாரு, என்ன அண்ணன் சொல்ற நீ, அட உன் தம்பி நானு, என்னைய இருக்க மாட்டு கெட்டி போட திரும்ப திரும்ப சொல்றிய, காரணம் என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்க. முஸஅப் இப்னு உமைர் சொல்றாங்க, தம்பி, இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க பேரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல உன்னை கொன்றுவிடு என்று சொன்னாலும் நான் கொல்லுவேன். பணைய தொகையை பற்றி நான் இங்கே பேச வரல, இறுக்கமாக கட்டி போடுவதன் மூலமாக நான் உனக்கு என்ன மெசேஜை தரேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை கொன்றுவிடு என்று எனக்கு கட்டளை இட்டோம்னா உன்னை நான் கொல்லுவேன், எனக்கு இறை தூதர் தான் முக்கியம் என்பதாக என்ன செய்கிறாங்க, முஸஅப் இப்னு உமைர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் எப்படி பிரியப்படணும், நம்ம உயிரை விட மேலாக பிரியப்படணும், நம்மளுடைய உற்றார் உறவினர்களை விட மேலாக பிரியப்படணும். இந்த பிரியம் சாதாரண பிரியம் கிடையாது, ஈமானுடைய பேசிக் இருக்குது பாருங்க, நாம ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை இருக்குது பாருங்க. இந்த இறை நம்பிக்கையை உரசி பார்க்கக்கூடிய இடம் எந்த இடம் தான், அல்லாஹ்வுடைய தூதரை என் உள்ளத்தில் நான் எப்படி வச்சிருக்கிறேன். சஹாபா பெருமக்கள் அப்படி தானங்க இருந்தாங்க. சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகத்தை எப்படி பார்த்தார்கள், என் உயிரை விட மேலாக பார்த்தார்கள். போருக்கு என்ன செய்வாங்க, பெயர் எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுவாங்க, போருக்கு வாங்க என்பதாக சொல்லி என்ன செய்வாங்க, பேர் குறிப்பார்கள். பேர் குறித்தம்னா சஹாபா பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் யுத்த களத்துக்கு போறாங்களே, அந்த யுத்த களத்தில் நானும் இருப்பேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிரை நான் பாதுகாப்பேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிருக்கு எதிரிகளின் மூலமாக எந்த அச்சுறுத்தலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டு பெயரை கொடுப்பார்கள், போட்டி போட்டு பெயரை கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, 3 பண்புகள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஈமானை சுவைத்து கொண்டவர். 3 பண்புகள். இந்த மஜ்லிஸ்ல இவ்வளோ நபர்களாக நாம் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ், நம்மளுக்கு குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், நம்ம உறவுகளிடத்தில் இந்த பண்பு இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய நானும், பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானும், மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் இந்த 3 பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் மூமீன். இந்த 3 பண்புகள் நம்மள்கிட்ட இல்லாம மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நாமளும் நீங்களும் உட்கார்ந்து மஷூரா பண்ணி இந்த முடிவை சொல்லல, முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி இந்த ஒரு முடிவை எடுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவை எடுக்கிறார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹயின் யூஹா. இந்த இறை தூதர் என்ன பேசினாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை திறந்தாலே அது என்னது, வஹி. மனோ இச்சையின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மனதில் உதித்ததையெல்லாம் பேசுவார்களா, அது மனித பண்பு. என்னுடைய மனசுல என்னவெல்லாம் உதிக்கிறதோ அதையெல்லாம் பேசுவது கச்சடாவினுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறாங்க பாருங்க, அது என்னது, வஹி. அல்லாஹ் சொல்லுகிறான், இன் ஹுவ இல்லா வஹியின் யூஹா. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை திறந்தாலே அது என்னது, அல்லாஹ்வுடைய வஹி என்று சொல்லுகிறார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பண்புகள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்தான் மூமீன். இந்த 3 பண்புகள் இல்லாம மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. அந்த 3 பண்புகள்ல ஒரு பண்பு என்னது, ஈமான் என்கிற அந்த சுவையை எப்ப சுவைக்க முடியும், இந்த 3 பண்புகள் இருந்தால்தான். அதுல முதல் பண்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, ஒருவர், அந்த ஒருவருடைய உள்ளத்தில் நானும் மிக விருப்பமானவனாக இருக்க வேண்டும், படைத்த ரப்புல் ஆலமீனும் மிக விருப்பமானவனாக இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வும் மிக விருப்பமானவனாக இருக்கணும், அவன் கூட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நானும் அவனுடைய உள்ளத்தில் மிக விருப்பமானவனாக இருக்க வேண்டும். எதை விட, ஒரு மூமினோடு என்னமெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் விட, மனைவி, மக்கள், வீடு, வாசல், வியாபாரம், சொத்து, சோகம் எல்லாவற்றையும் விட
அவனுடைய உள்ளத்தில் நான் விருப்பமானவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ் விருப்பமானவனாக இருக்க வேண்டும். முதல் பண்பு. இந்த பண்பு தான் ஒரு மூமின்ட்ட கட்டாயமாட்டி இருக்க வேண்டும். இந்த பண்பை பற்றி தான் மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறோம். முதல் பண்பா. ரெண்டாவது பண்பு சொல்றாங்க, ஒரு மூமின், அந்த மூமின் இன்னும் ஒரு மூமினை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்காக வேண்டியே பிரியப்பட வேண்டும். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் பிரியப்பட வேண்டும். நான் உங்களை விரும்புறேன்னு வச்சுக்கிடுங்க, உங்க பாக்கெட்டை கவனிச்சு நான் விரும்பக்கூடாது, உங்க சொத்தை கவனிச்சு நான் விரும்பக்கூடாது, உங்க சுகத்தை கவனிச்சு உங்களை நான் விரும்பக்கூடாது, உங்க படிப்பை கவனிச்சு நான் விரும்பக்கூடாது. மாறாக எப்படி விரும்ப வேண்டும்? என் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய உன்னை நான் விரும்புகிறேன். இப்படி விரும்பினோம்னா ஈமானுடைய சுவையை நாம சுவைக்கிறோம். ரெண்டாவது பண்பு. மூணாவது பண்பு என்ன? அல்லாஹ் நம்மளை ஹிதாயத்தில் வைத்திருக்கிறான். ஈமான் என்கிற ஓரிரை கொள்கையிலே அல்லாஹ் நம்மளை வைத்திருக்கிறான். திரும்ப ரிட்டன் எங்க போகக்கூடாது? இறை நிராகரிப்பின் பக்கம் போகக்கூடாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹிதாயத்து என்கிற ஓரிரை கொள்கையில நாம இருக்கிறோம். இந்த கொள்கையில இருக்கக்கூடிய நாம திரும்ப எங்க போகக்கூடாது? இறை நிராகரிப்பின் பக்கம் போகக்கூடாது, குஃப்ரின் பக்கம் போகக்கூடாது. அல்லாஹ்விற்கு சினத்தை உண்டாக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு பெரும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய இறை நிராகரிப்பின் பக்கம் திரும்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு பெரும் தீ மூட்டம் மூட்டப்படுகிறது, ஒரு பெரும் தீப்பந்தம் இருக்கிறது. அந்த தீ மூட்டத்துக்குள்ளால ஒருவன் விழுவதை விரும்புவானா? பெரும் தீப்பந்தங்க, தீக்குழி இருக்குது. இந்த தீக்குள்ளால போய் விழுவதை நான் விரும்புவேனா? நீங்க விரும்ப மாட்டீங்க. இதுக்குள்ளால போய் விழுவதை நீங்கள் எப்படி வெறுக்கிறீர்களோ, விரும்ப மாட்டீர்களோ, அதே மாதிரி குஃப்ரை நீங்கள் வெறுக்க வேண்டும். குஃப்ரினுடைய சாயல் இருக்கக்கூடாது உங்களிடத்துல. இந்த மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் ஈமான் என்பதாக சொல்லி ஈமானுடைய சுவையை சுவைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யுங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும், நம்ம உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை உங்களுடைய கவனத்துக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம்.